ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கொடை தான் இந்த கிறிஸ்டல்ஸ். கண்டிப்பாக நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது எல்லா பிளானட்டோடைய ரேடியேஷன்ஸையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு களம் தான். இதே மாதிரி தான் நம்ம என்டையர்லி இந்த யூனிவர்ஸில் ரொம்ப லூமினஸான பாடிஸ் அப்படின்னு நம்ம கண்கூட தெரியுறது ரெண்டு விஷயம். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். ஒரு திசைகள் நடக்கிறப்ப ஒரு பிளானட்ஸோடைய பொசிஷன்ஸ் மாறுறப்ப எந்தெந்த மாதிரியான நோய்கள்லாம் வரும்ன்ற அளவுக்கு நமக்கு மெடிக்கல் ஹெர்பாலஜி டீல் பண்ணிட்டு இருக்கு. பிசிஓடி நமக்கு சரியாக வரணும் அப்படின்னா அதுக்கான கிறிஸ்டல் எடுத்து போட்டோம்னா சரியாக இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வராமல் இருக்கணுமா, சுக்கரனை ஹீல் பண்ணுற மாதிரியான கிறிஸ்டல் எடுத்து போகணும். திருமணம் நடக்கணுமா, அப்போ திருமணம் நடக்கணும் அப்படின்னா ரோஸ் குவார்ட்ஸ் எடுத்து போகணும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் நமக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் வாழ்க்கையை இன்னும் எளிமைப்படுத்துறதுக்கு தான் கிறிஸ்டல்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கிறிஸ்டல்ஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள் டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஜெம் ஸ்டோன்ஸும் ஒரு சிலர் பயன்படுத்துகிறாங்க, ஒரு சிலர் கிறிஸ்டல்ஸுமே பயன்படுத்துகிறாங்க. இதில் ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ் பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் திரு பாலு ஆனந்த் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்க்கா. எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். ஸோ இன்றைக்கி நம்ம கிறிஸ்டல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு கிறிஸ்டல்ஸ்னால் என்ன, அதோட பயன்பாடு எப்படி, ஏன்னா இப்போ கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அதில் ஒரிஜினல் எது, டூப்ளிகேட் எது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை பயன்படுத்தும் பொழுது எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் இந்த கிறிஸ்டல்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம் சார். முதல்ல இந்த கிறிஸ்டல்ஸ்னால் என்ன, ஏன்னா ஜெம் ஸ்டோன்ஸ் சிலர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு சில பலன்கள் தருது. அதே மாதிரி கிறிஸ்டல்ஸுமே பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது எப்படி பயன்படுத்துறது, இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது சார்? ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க, இயற்கையினுடைய விளைவுகளிலிருந்து கிடைக்கக்கூடியது தான். நம்ம படிமங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயந்தான் படிகங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த படிகங்கள் பூமியில் அதுவே உருவாகக்கூடியது தான். பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக, ப்ரெஷர் காரணமாக உருவாகக்கூடியது தான் இந்த கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம். லைக் ஜெம் ஸ்டோன்ஸ் மாதிரியான விஷயங்கள் தான் இதுவும். ஆனால் ஜெம் ஸ்டோன்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமாக நம்ம கிறிஸ்டல்ஸ் பார்க்குறோம். நமக்கு முன்னாடி ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லோரும் நிறைய எஜுகேட் பண்ணதுனால ஜெம் ஸ்டோன்ஸ் தெரியும். நீங்கள் நார்மலாக போய் ஒருத்தர் நீங்கள் மேஷராசி அப்படின்னு சொன்னாலே அவர் என்ன ஜெம் ஸ்டோன் போடணும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ரூபி போடணும் அப்படின்ற விஷயம் யோசிப்பார். புதனுடைய ஆதிக்கத்தில் வந்தவங்களா இருந்தாங்கன்னா எமரால்டு போடணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ சனியினுடைய ஆதிக்கத்தில் வரவங்க நீலக்கல் போடணும். இதை நல்லாவே எஜுகேட் பண்ணிட்டாங்க, மக்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அதெல்லாம் போட்டேன் சார், ஆனால் இன்னுமே அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியலை அப்படின்பாங்க. ஏன்னா ஜெம் ஸ்டோன் பொறுத்தளவுக்கு எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ராசி லக்னம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரே ராசி ஒரே லக்னமாக இருந்தீங்கன்னா அந்த ஜெம் ஸ்டோன் நிறைய வேலை செய்யும், எஃபெக்டிவாக வேலை செய்யும். இல்லை இப்போ நான் வேறு ராசி வேறு லக்னம், இப்போ நான் சிம்ம ராசி ஒரு கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன போடணுன்றது தெரியாது. லைக் நீலக்கல் போட்டால் சரியாக இருக்குமா, இல்லை நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரூபி போட்டால் சரியாக இருக்குமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாருமே யோசிப்பாங்க. ரெண்டு போட்டால் ரெண்டோட எனர்ஜியும் வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான விஷயத்தில் தான் ஜெம் ஸ்டோன் அடி வாங்கும். அப்போ அந்த நேரத்தில் தான் நம்ம கிறிஸ்டல் ஹீலிங் மெத்தடாலஜிஸ் நிறைய வரதுனால அப்போ கிறிஸ்டல்ஸ் என்ன விஷயங்கள் செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப தான் கிறிஸ்டல்ஸ் ரொம்ப நல்ல ஹெல்ப் ஆகுது மக்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். ஹீலிங் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹீலிங்னா என்ன அர்த்தம், நம்மளை நாமளே ஆறுதல் படுத்திக்கிறதுக்கும் நம்ம கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கசப்பான உணர்வுகள்லேருந்து வெளிவரதுக்கு பேர் தான் ஹீலிங் அப்படிங்கிற விஷயம். அதுக்கெல்லாம் கூட நம்ம கிறிஸ்டல்ஸை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தோம். கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கொடை தான் இந்த கிறிஸ்டல்ஸ். ரொம்ப சிறப்பாக கிறிஸ்டல்ஸ் பற்றி சொன்னீங்க. ஏன்னா ஜெம் ஸ்டோன்ஸ் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் இந்த கிறிஸ்டல்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஜாதகத்தில் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குதுங்களா? இப்போது ஜாதக கட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் சரியில்லை அப்படின்னா இந்த கிறிஸ்டல்ஸ் போடும்பொழுது என்ன மாதிரியான நிவர்த்தி கிடைக்கும் சார்? கண்டிப்பாக நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது எல்லா பிளானட்டோடைய ரேடியேஷன்ஸையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு களம் தான், ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? இப்போ நம்ம இதை எப்படி உணர்ந்துக்கலாம் அப்படின்னா, இந்த லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைட்டோடைய ரிஃப்ளெக்ஷன் நம்ம மேலே படுது இல்லையா, அந்த லைட்டோடைய ரேஸ் நம்ம மேலே படுது, இந்த லைட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியுது. இதே மாதிரி தான் நம்ம என்டையர்லி இந்த யூனிவர்ஸில் ரொம்ப லூமினஸான பாடிஸ் அப்படின்னு நம்ம கண்கூட தெரிகிறது ரெண்டு விஷயம். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். இந்த லூமினஸாக இருக்கக்கூடிய சூரியனுடைய ரேஸ் நம்மளால் உணர முடியுதா?
வெயில் காலத்தில் இன்னும் சொல்லவே வேணாம், சுள்ளுன்னு சுட்டெரிக்கக்கூடிய சூரியனுடைய கிரணங்களை அந்த ஒளியை நம்மளால் உணர முடியுது. அதே மாதிரி தான் சந்திரனுடைய குளிர்ச்சியை நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் கடற்கரை பக்கமாக போனீங்கன்னா அந்த சந்திரனுடைய குளிர்ச்சியான கிரணங்களை முழுவதுமாக உணர்ந்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு 2 லூமினஸ்க்கான பிளானட்டுடைய விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன்று ஸ்டார் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது, இன்னொன்று வந்து சேட்டலைட் அப்படின்னு சொல்லுது. வாட் எவர் இட் இஸ், ரெண்டுடைய ரேஸும் நமக்கு என்ன ஆகுது, 2 லூமினஸ் பாடிஸுடைய ரேஸும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி தான் மற்ற பிளானட்டுடைய ரேடியேஷன்ஸும் நம்ம பாடியில் இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகாக பிரித்தாங்க. லைக் வந்து இந்தந்த கிரகங்களுக்கு இந்தந்த உறுப்புகள்னே பிரித்தாங்க. வயிறு சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் குருவை வச்சாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முட்டி சார்ந்த பிரச்சனைகள்லாம் சனி அப்படின்னு குறித்தாங்க. கழுத்து, பேச்சு உறுப்புகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளையும் பிரிச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரத்தம் சார்ந்த விஷயங்கள், தசைகள் எல்லாத்தையும் பிரித்தது வந்து பிளானட்டோட கனெக்ட் பண்ணி தான் பிரிச்சிருக்கிறாங்க. இதே விஷயத்த நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் பார்த்திங்கன்னா ஒரு திசைகள் நடக்கிறப்போ ஒரு பிளானட்ஸோடைய பொசிஷன்ஸ் மாறுறப்ப என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் வருன்ற அளவுக்கு நமக்கு வந்து பிளானட்டரி பொசிஷன்ஸை வச்சு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி எல்லாம் டீல் பண்ணுற அதே கான்செப்ட்குள்ளே தான் நம்மளும் வரோம். இப்போ ஒரு உடலில் இருக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ், அந்த ரேடியேஷன்ஸ் தான் எல்லா விதமான பிளானட்டோடைய ரேடியேஷன்ஸ் தான் நமக்கு சில தடையும் தாமதத்தையும் கொடுக்குது. அப்போ அதுக்கேற்றதை ஹீல் பண்ணி கொடுக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸை நம்ம போடுறப்ப நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நெகட்டிவான ரேடியேஷன்ஸ் எல்லாம் எங்கே போயிடும், கிறிஸ்டல்ஸ்க்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு விஷயத்துங்களாக இருப்போம். அதனால தான் இந்த கிறிஸ்டல்ஸை வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா வெயில் காலத்தில் கொடை பிடிக்கிற மாதிரி, மழை நேரத்தில் நினையாமல் இருக்கிறதுக்காக கொடை பிடிக்கிற மாதிரியான விஷயமா நாம் இந்த கிறிஸ்டல்ஸை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து இது ஜெம்ஸ்டோன்ஸ் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் ஜெம்ஸ்டோன்ஸும் கிறிஸ்டல்ஸும் ஒன்று தானா, இல்லை வேறு தன்மையாக? இல்லை, ஜெம்ஸ்டோன் வேறு, கிறிஸ்டல் வேறு. ஜெம்ஸ்டோனுங்கிறது நமக்கு டிப்பிக்கலாக இருக்கக்கூடிய அந்த 9 விஷயங்கள் தான், அதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த லேயரில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். கம்பேரேட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் கேட்டால் ஜெம்ஸ்டோன்ஸ் விட கிறிஸ்டல்ஸ் வந்து நல்ல வேலை செய்யுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் ஒரே ராசி ஒரே லக்னம் அப்படிங்கிறதுனால எனக்கு நான் வந்து ஜெம்ஸ்டோன் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. இப்போ கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறதே நான் எனக்காக வந்து நிறைய விஷயங்கள் போட்டுக்கிறது உண்டு. லைக் வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் எதுக்காகனா ஒவ்வொரு தன்மைக்கும் நமக்கு வந்து ஹீல் பண்ணி கொடுக்கும். ஒரு விஷயம் நடக்கணும், ஈவன் பிசிஓடி நமக்கு சரியாக வரணும் அப்படின்னா அதுக்கான கிறிஸ்டல் எடுத்து போட்டோம்னா சரியாக இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வராமல் இருக்கணுமா, சுக்கரனை ஹீல் பண்ணுற மாதிரியான கிறிஸ்டல் எடுத்து போடணும். திருமணம் நடக்கணுமா, அப்போ திருமணம் நடக்கணும் அப்படின்னா ரோஸ் குவார்ட்ஸ் எடுத்து போடணும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து வாழ்க்கையை இன்னும் எளிமைப்படுத்துறதுக்காக தான் கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கிறிஸ்டல்ஸ்லேயே வந்து எத்தனை வகை இருக்குது சார்? கிறிஸ்டல்ஸில் நிறைய வகைகள் உண்டு. நமக்கு பாப்புலராக இருக்கிற கிறிஸ்டல்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் நான் வந்து கலெக்டிவாக சில விஷயங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஸ்படிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதான் வந்து நம்ம வந்து ஸ்படிகம் அப்படின்னு சொல்லுவோம், குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப குளிர்ச்சியான ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு தெரியும். இது ஒரிஜினல் அப்படின்னா அதனுடைய குளிர்ச்சியை எங்கள் கையில் எடுத்து பார்த்தோன்னே உணர முடியும். நிறைய கோயில் வீதிகளில் ஸ்படிகம் அப்படின்னு விற்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த அளவுக்கான இப்போ கையில் தொட்டு பார்க்குறப்ப இருக்க குளிர்ச்சியை வந்து நம்ம அதில் ஃபீல் பண்ண முடியாது. இன்னொன்று 2 குவார்ட்ஸ் இருக்கு இல்லையா, 2 எடுத்து உரசனோம்னா ஸ்பார்க் வந்தது அப்படின்னு சொன்னால் அது உண்மையான ஸ்படிகம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஆக்சுவலாக உண்மையான ஸ்படிகம். இந்த ஸ்படிகத்தை எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைண்ட் ஹீல் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொன்று இதை வந்து யூனிவர்சல் குவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யாருனாலும் பயன்படுத்தலாம். இந்த ராசிக்காரங்க இந்த லக்னக்காரங்கள்லாம் பயன்படுத்தணும் இல்லை, யாருனாலும் பயன்படுத்தலாம். எல்லாருக்கும் நேர்மறையான சிந்தனைகளையும் வாழ்க்கையில் ஒரு தெளிவும் கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டலாக நம்ம பார்க்குறது இந்த குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்படிகத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்து இது அழகாக இருக்கா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கலர் என்ன, பிளாக். இதுக்கு பேர் வந்து பிளாக் டர்மலைன்னு பேர். எல்லாருக்குமே இப்போ வந்து ஈவில் ஐஸ் இருக்குது. அடுத்தவன் வாழ்கிறத பொறுக்காத இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஈவில் ஐஸ். ஒரு கொஞ்சமாக ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வச்சோம்னா அடுத்த நாள் அடிபட்டுருது சார், இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்போயும் சரி, அதே மாதிரி ராகுவோடைய எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி கொடுக்குறதுக்கும், ராகு அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸை சரியில்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பிளாக் டர்மலைன் வந்து யூஸ் பண்ணலாம். நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே விரட்டிடும். சில அமானுஷங்கள் இருந்தாலும் அதையும் வந்து காட்டி கொடுக்கும். அதுதான் வந்து இந்த பிளாக் டர்மலைனுடைய இது. யாராவது இந்த அமானுஷங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிளாக் டர்மலைன் வியர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதிலேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதுதான் அந்த பிளாக் டர்மலைனுடைய வேலை. நெகட்டிவிட்டியை ஓட செய்கிறது தான் இதோடைய ஒன்லி நோக்கம் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் அவென்ச்சரின். இந்த க்ரீன் அவென்ச்சரினுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இது லக்கி கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து நம்ம வந்து லைஃப்பில் நேம் ஃபேம் வேணும், ஜோக்கர் இப்போ ஹீரோவான அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தனை ஜோக்கராக இருக்கிற ஒருத்தனை ஹீரோவாக மாற்றக்கூடிய
ரொம்ப லக்கியான ஒரு கிறிஸ்டல் தான் வந்து இந்த க்ரீன் அவென்ச்சரின். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்தவனுக்கு கூட வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் கொண்டு போகக்கூடிய ஒரு கிறிஸ்டல் வந்து க்ரீன் அவென்ச்சரின். புதன் ராசியில் சரியில்லாதவங்க, புதன் வந்து நீச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க, இல்லை வந்து புதன் வந்து எனக்கு லக்னாதிபதியாவோ இல்லை ராசியாதிபதியோ வராது அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த க்ரீன் அவென்ச்சரின் போகலாம். லக்கு, ஃபேமு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு க்ரீன் அவென்ச்சரின் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து லாப்பிஸ் லூஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, ஜாதகத்தில் சூரியன் சரியில்லை அப்படின்னா நமக்கு வளமே கிடைக்காது. கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எதுவுமே சரிப்பட்டு வராது, எக்ஸாம்ஸ் எழுதுறதுலேருந்து எல்லாத்துக்கும். அப்படி பார்க்குறப்ப நம்ம இந்த லாப்பிஸ் லூஸ்லி அப்படிங்கிற விஷயத்தை வந்து பயன்படுத்திக்க முடியும். இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரின் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது. அதுவும் வந்து சூரியன் பவர் கொடுக்குற மாதிரியான கிறிஸ்டல். லைக் வந்து இப்போ நான் ஒரு பிரேஸ்லெட் காமிக்கிறேன். இந்த எல்லோ கலர் பார்ட் மாதிரியே வரும். ஆக்சுவலாக வந்து அந்த பகுதி மட்டும்தான் நமக்கு வந்து சிட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இது ஆக்சுவலாக ஒரிஜினல் கிடையாது. நான் அதையுமே உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்காக காமிக்கிறேன். இந்த கலரில் வரும் அவ்வளோதான். ஆனால் இந்த பிரேஸ்லெட் ஒரிஜினல் கிடையாது. இந்த பிரேஸ்லெட் பற்றியுமே நான் சொல்லி ஆகணும் சிஸ்டர். ஆக்சுவலாக இது வந்து நமக்கு இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஜோதிட ஆப்ஸ் இருக்குது இல்லையா, நிறைய நம்பர் ஆஃப் ஆப்ஸ் வந்துருச்சு. அதில் ரொம்ப முக்கியமாக விற்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல். இதை நம்ம ஆடியன்ஸே இந்த இடத்துல புரிஞ்சுருப்பாங்க இது என்ன அப்படின்ட்டு. தன யோகா கிறிஸ்டல், மணி பிரேஸ்லெட் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த இதில் விற்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக போட்டால் ஓகே, இப்போ க்ரீன் அவென்ச்சரின் மாதிரி தான் இது இருக்குது. ஆனால் இது உண்மையால் என்ன கிடையாது, க்ரீன் அவென்ச்சரின் கிடையாது. அந்த கலருக்கும் இந்த கலருக்கும் நம்மளால் சீரியஸ்லி விசிபிளாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். இது கிட்டத்தட்ட க்ரீன் ஜேடு மாதிரி இருக்கக்கூடிய கலர். ஆனால் இது வந்து க்ரீன் அவென்ச்சரினோட கலர். இதிலேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னொன்று, இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம கஸ்டமர்ஸ் யாராவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ரேட் சொல்லுவோம் இல்லையா, அதை விட கம்மியாக இருக்கே சார்னு வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறம் பவுட்ரு ஃபார்மாக உதிர ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொன்று பாருங்கள், இந்த கிறிஸ்டலை ஒரு கஸ்டமைசேஷன் கிறிஸ்டலாக தான் பண்ணியிருக்கிறாங்க. டைகர் ஐ இருக்குது, சிட்ரின் இருக்குது, இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அவென்ச்சரின் இருக்குது, பைரைட் இருக்குது, கோல்டன் ஹெமிடைட் இருக்குது. இந்த 5ஓடைய காம்பினேஷன்னு அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் இது எதுவுமே என்ன கிடையாது, ஒரிஜினல் கிடையாது. இந்த காம்பினேஷன் கொடுக்கலாமா? இப்போ ஒரிஜினல் க்ரீன் அவென்ச்சரின், ஒரிஜினல் சிட்ரின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கோல்டன் ஹெமிடைட்டு, அதுக்கப்புறம் டைகர் ஐ, அதுக்கப்புறம் வந்து பைரைட்டு, இதெல்லாம் போடலாமான்னு கேட்டால் அதுவும் கூடாது. இவங்க சொல்கிற காம்பினேஷனே தப்பு ஆக்சுவலாக. ஓகே, பைரைட் இருக்க வேண்டிய இடத்துல எப்போயுமே என்ன இருக்கக்கூடாது, க்ரீன் அவென்ச்சரின் இருக்கக்கூடாது. ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டிவ்லி ரியாக்டிவ். அப்போ எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை விற்கிறாங்க? மக்களுடைய அறியாமை தான் இல்லையா? அவங்களுக்கு வந்து இதை ஒன்று புதுசாக இன்ட்ரோ கொடுத்து இது வந்து போட்டால் மணி அட்ராக்ஷன் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வாங்கிடுறாங்க. கிறிஸ்டல்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து காம்பினேஷனில் வந்து கொடுக்கவே கூடாது. காம்பினேஷனில் கொடுக்கலாம். ஆக்சுவலாக அந்த காம்பினேஷன் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய பிளானட்டரி பொசிஷன்ஸ் வச்சுட்டு இது சரியாக இருக்கும் சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், காம்பினேஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் நீங்கள் கேட்டதுக்காக ஒரு கிறிஸ்டல் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் அவென்ச்சரின் ப்ளஸ் ரோஸ் குவார்ட்ஸ். இது ரெண்டோடைய காம்பினேஷனில் தான் இந்த பிரேஸ்லெட்டே வந்திருக்கும். நம்ம கிளைண்ட்காக இதை வந்து பண்ணியிருக்கோம். அவருடைய ஜாதகத்தில் இன்னும் திருமணமாகலை, 33 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அப்போ ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த கிறிஸ்டல் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப ரோஸ் குவார்ட்ஸ் போட்டால் உடனே திருமணம் ஆகும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்போ அது போடுறப்ப இந்த ரோஸ் குவார்ட்ஸில் இன்னொரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் குவார்ட்ஸை மட்டும் ரொம்ப குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். ஒரு 5 வயசு குழந்தைக்கு என்ன அறிவு இருக்குமோ அதுதான் ரோஸ் குவார்ட்ஸுக்கு இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினச்சாலும் நடத்தி கொடுக்கும். ஆனால் எதிரில் இருக்கக்கூடியவங்க தவறான சிந்தனைகளோடு உங்களை தொடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய நெகட்டிவான எண்ணங்களையும் இது கடத்திடும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கிறோம், ரெண்டையும் பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு க்ரீன் அவென்ச்சரின் ப்ளஸ் ரோஸ் குவார்ட்ஸ் போட்டுருக்கலாம். இப்போ இது ரெண்டும் காம்பினேஷன் ஆகிறப்ப ரெண்டுனுடைய செயல்பாடும் இருக்கும். லக் அண்ட் ஃபேமும் கிடைக்கும், அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களும் அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்படி பார்க்குறப்ப இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், காம்பினேஷன் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு பேர்த்துக்கு பவர் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சிட்ரின் ப்ளஸ் க்ரீன் அவென்ச்சரின் போட்டு தருவாங்க. சிட்ரின் வந்து மெர்ச்சன்ட் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த எல்லோ கலரில் இருக்குது இல்லையா, அதை தான் வந்து மெர்ச்சன்ட் கிறிஸ்டல்னு சொல்லுவோம். அது வந்து தொழில் நடக்கிறதுக்காக வைப்பாங்க. அதோட சேர்த்து என்ன பண்ணிக்கலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக் அண்ட் ஃபேம் கொடுக்கக்கூடிய க்ரீன் அவென்ச்சரின் போட்டுக்கலாம். இதில் இன்னொரு விஷயங்கள், இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் எப்படி பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணும், எப்படி ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முறைப்படி தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கார்பனேட் இருக்குது அப்படின்னா, அது வந்து கார்பனேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது லாப்பிஸ் லூஸ்லி. அப்போ அதை தண்ணியில் ரொம்ப நேரம் டிப் பண்ணக்கூடாது. அப்போ அதை தெரிஞ்சுக்கணும். க்ரீன் அவென்ச்சரின் நைட்டு போட்டு தூங்கலாம். ஆனால் இது வந்து ஸ்லீப்பை வந்து ரெடியூஸ் பண்ணும், எது லாப்பிஸ் லூஸ்லி. அப்போ அதை என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா சன்னோடைய கிறிஸ்டல். அப்போ அதை தூங்குற நேரத்தில் போடக்கூடாது. இப்படி ஒவ்வொரு கிறிஸ்டலுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு தடவை 2-3 கிறிஸ்டல்ஸ் போடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போடலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அப் டு 3 வரைக்கும் போட்டுக்கலாம். 3 எலமெண்ட்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஹெல்த் வெல்த்தாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது 3 ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம்
3 கிறிஸ்டல்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். இதில் கிறிஸ்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இத்தனை நம்பர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் கவுண்ட் வச்சுருக்கீங்க? இப்போ பிரேஸ்லெட் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா இத்தனை நம்பர்ஸ் வந்து இருக்கணும், அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு ஏதாவது கவுண்ட் இருக்கா? இல்லை, கிறிஸ்டல்ஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு கவுண்ட் கிடையாது. விரிஸ்ட் சைஸ் பொறுத்து தான், நம்ம மணிக்கட்டோடைய சைஸ் பொறுத்து தான். பேசிக்கலி 8 mm வரும், இல்லைனா 10 mm வரும். ஓகேவா? 8 mm அப்படிங்கிறப்ப ஒரு சில கிறிஸ்டல்ஸ் பொறுத்த அளவுக்கு பொதுவாக விலை தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஒரிஜினல் கிறிஸ்டலுமே 3.5க்கு கீழே வராது. 3.5 கீழே வருது அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் கிறிஸ்டல் கிடையாது. ஒரு நார்மலாகவே ஒரு கிறிஸ்டல் பண்ணிக்கணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட வர ரேட் வரைக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3.5க்கு மேலே தான் வரும். அதுதான் ஒரிஜினல் கிறிஸ்டலாக இருக்க முடியும். சில ஜோதிட ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 199 ரூபா, 190 ரூபா. இப்போ அவங்களாம் எதை விற்கிறாங்கன்னு யோசிங்க. கலர்டு பீட்ஸ். அது வெறும் கலர்டு பீட்ஸ் தானே தவிர நேச்சுரல் கிறிஸ்டல்ஸ் கிடையாது. எப்போயுமே நேச்சுரல் கிறிஸ்டல்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்போ வந்து 8 mm அப்படின்னா ரிஸ்ட் சைஸ் பொறுத்தளவுக்கு, மணிக்கட்டினுடைய சைஸ் பொறுத்தளவுக்கு 8 mm போடலாம். இல்லைன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறவங்களுக்கு வந்து 10 mm கொடுக்கலாம். பொதுவாகவே லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 8 mm இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 mm வரைக்கும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த கிளைண்ட்ஸ் கிட்ட நாம் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கே, இது எப்படி நாங்கள் போடுவோம் அப்படின்னு ஜென்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஆனால் ஒரு போட்டதுக்கப்புறம் 4-5 நாளில் அவங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்குமா, அதில் வந்து தொடர்ந்து வியர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து கிளைண்ட்டுக்கு போகிறதுக்காக பேக் பண்ணி தான் வச்சுருக்குறோம் நம்ம. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூன் ஸ்டோன். இது வந்து ஒரு கிளைண்ட் பார்த்தோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிலேட் ஆகக்கூடிய எண்ணம். மூன் வந்து சரியில்லை, கிரகண அமைப்பில் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து மூன் ஸ்டோன் கொடுத்தா தான் சரியாகும், அவங்களுடைய ஆசிலேஷன்ஸ், மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறதுனால மூன் ஸ்டோன் போட்டு பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இதுவே வந்து இது வந்து ஃப்ரீ சைஸ் தான், 9 mm. ஆக்சுவலாக 9 mmங்கிறப்ப யாருனாலும் போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 8 mm காரங்களும் போட்டுக்கலாம், 10 mm காரங்களும் போட்டுக்கலாம் ரிஸ்ட் சைஸில். கிட்டத்தட்ட இதுவே 3600 வரும். மூன் ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், அதுக்கப்புறம் மென்டல் இல்னஸை கம்மி பண்ணும், இந்த மாதிரி விஷயங்கள். இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்டல் ஹீலிங் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். அப்படிங்கிறப்ப சயின்டிஃபிக்காக ஹீலிங் அப்படிங்கிற விஷயத்தில் கிறிஸ்டல் ஹீலிங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால தாராளமாக வந்து கிளைண்ட்ஸ் வந்து அனுபவிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப கிளியராக வந்து கிறிஸ்டல்ஸ்னால் என்ன, அதை பயன்படுத்தும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி, இது வந்து ஜாதக ரீதியாகவும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, மன ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் சந்திக்கிறாங்கனாலுமே இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கீங்க. நம்ம நேயர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி.